அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். லலிதா சஹஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். புண்ணிய கீர்த்தி அப்படிங்கிறோம். அதாவது அம்பாள் தன்னுடைய புண்ணியங்களால கீர்த்தியை அடைந்தவள், அதாவது புகழ்ச்சியை அடைந்திருக்கின்றாள். அதனால புண்ணிய கீர்த்தி அப்படின்னு சொல்றோம். புண்ணிய லப்யா அப்படிங்கிறோம். அதாவது யார் ஒருவர் புண்ணிய காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களால் அடைய பெறக்கூடியவள். அதனால புண்ணிய லப்யா. புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா அப்படிங்கிறோம். அதாவது அம்பாள் அம்பாளோட பெருமைகளை யார் ஒருவர் கீர்த்தனைகளாக பாடுகின்றார்களோ அல்லது பாடி கேட்கின்றார்களோ அவர்கள் எல்லாருக்குமே அம்பாள் நல்லனவற்றை எல்லாம் வழங்குகின்றாள். அதான் அந்த வரியில சொல்றோம் புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா. புலோமஜார்ச்சிதா அப்படிங்கிறோம். அதாவது அம்பாள் இந்திரனின் மனைவியால் வழிபாடு படக்கூடியவள். அதனால புலோமஜார்ச்சிதா அப்படிங்கிறோம். பந்த மோசினி அப்படிங்கிறோம். அதாவது பந்தங்கள்ல இருந்து நம்மள விடுவிக்கக்கூடியவள். அதனால பந்த மோசினி அப்படிங்கிறோம். பர்பராலகா அப்படிங்கிறோம். அதாவது அம்பாளோட நெற்றியில இந்த முடிகள் விழருது, அது எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறா. அலைகள் எப்படி கடல்ல வருதோ அந்த கடல்ல விழற அலை மாதிரி அம்பாளோட நெற்றியில அந்த சின்ன சின்ன முடிகள் அழகா விழருது. அதான் பர்பராலகா அப்படின்னு சொல்றோம். விமர்ச ரூபிணி அப்படிங்கிறோம். அதாவது அம்பாள் நம்ம கண்ணிலிருந்து மறைஞ்சு காட்சி கொடுக்கின்றாள். நம்மளோட நேர்பார்வையில இல்லாமல் மறைந்து காட்சி கொடுக்கக்கூடியவள். அதனால விமர்ச ரூபிணி அப்படின்னு சொல்றோம். வித்யா, அதாவது அம்பாள் ஞானத்தின் வடிவம். அதனால வித்யா அப்படிங்கிறோம். வியதாதி ஜெகத் பிரசுகு அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆகாயத்தையும் பூமியையும் படைத்தவள் அம்பாள். அதனால வியதாதி ஜெகத் பிரசுகு அப்படின்னு சொல்றோம் அம்பாளை. மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.